நண்பர்களுக்கு வணக்கம். இந்த 2025 ஆடி மாத ராசி பலன் விருச்சிக ராசிக்கு அடுத்தது பார்க்குறோம். விருச்சிக ராசிக்காரங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு உண்மை. ராசியை உங்களுக்கு சுக்கிரன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராசியை எந்த ஒரு விருச்சிக ராசிநாதனே பார்க்குறாரு. அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. 8ல் குரு இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். 4ல் ராகு இருக்கிறது தான் கொஞ்சம் தப்பு. 4ல் ராகு தாயாருக்கு சரியில்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பிறக்கும்போதே 4ல் ராகு இருக்க பிறந்தவங்க தாயாரை இழக்க நேரிடும் அப்படிங்கன்னு நான் சொல்லிடுவேன். அதனால் உங்களுக்கு தகப்பனான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பாவகம், அந்த 9ஆம் பாவகாதிபதி, இது ரெண்டுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லா இல்லை. 4ஆம் பாவகாதிபதியும் நல்லா இல்லை, 9ஆம் பாவகாதிபதியும் நல்லா இல்லை. 4ஆம் பாவகாதிபதியும் 9ஆம் பாவகாதிபதியும் சேர்றாங்கல்ல, அது சேரக்கூடாது. அப்போ அப்பாவும் நல்லா இல்லை, அம்மாவும் நல்லா இல்லை. அப்பாவும் நல்லா இல்லை, அம்மாவும் நல்லா இல்லைனா அப்பா அம்மா உங்களுக்கு எதிரியா? நிச்சயமாக இல்லை. அவங்களால எந்த சாமர்த்தியம் இல்லை. ஒரு கடன் வாங்க முடியாது, கடன் கட்ட முடியாது, ஒரு சம்பாதனை வருமானம் சரியா இல்லை, ஏதோ ஒரு கூலி தொழில், அடிமை தொழில் இப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கடனில் இருப்பாங்க, சுமையில் இருப்பாங்க, மன நிம்மதி இல்லாத அமைப்பில் அப்பா அம்மா இருப்பாங்கிறது அங்கே பண்ணும். ஏங்க பண்ணுது? அப்போ நல்ல சம்பளத்தில் இருக்கான், சரி எங்களுக்கு பணப்பிரச்சனையே இல்லைங்க. பணப்பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு நோயை கொடுக்குறான்ல, அந்த நோய் பெரிய லெவலில் பாதிக்கும் போது நீ எவ்வளோ தான் காய்ச்சி வச்சிருந்தாலும் நீ எப்படி சந்தோஷமாக இருப்ப? வேலைக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அவங்கள போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கணும், அவங்கள தூக்கணும், அங்கே டாக்டர்கிட்ட பார்க்கணும், இந்த டாக்டர்கிட்ட பார்க்கணும், இந்த மாத்திரை வாங்கணும், இந்த மருந்து வாங்கணும், எல்லாம் செலவே போய் கூட நல்லா தூங்க மாட்டாதையும், சந்தோஷம் இல்லாதையும், கவலைப்பட்டுக்கிட்டு என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோ, இது நடக்குது இல்லை. அப்பாவுக்கு என்ன ஆகிடுமோ, அம்மாவுக்கு என்ன ஆகிடுமோ. கவலை எப்போங்க வரும்? சந்தோஷம் எப்போ வரும்? கவலை எப்போ வரும்? மனசு எப்போ கெடும்? குடும்பத்தில் ஒருத்தருக்கு, நான் என்ன சொல்லணும், ஒரு ஜாதகத்தில் குடும்பத்தில் ஒருத்தருக்கு பாதிப்பு வந்தால் கூட மற்றவர்கள் எல்லாம் மனநல கெட்டு போயிடும் அப்படிங்கிறோம். ஜோசியம் பார்க்க வரும்போது சில பேர் கேட்குற கேள்விக்கு ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு என் அம்மா எப்படி இருப்பேன், அப்பா எப்படி இருப்பான், தம்பி எப்படி இருப்பான், இந்த கேள்வி அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் அந்த ஒரு ஜாதகத்திலே அவங்க கேட்குறாங்க பாருங்கள், இது எப்படி இருப்பான்னு கேள்வி கேட்குறதே தப்பு. ஜாதகத்தில் தம்பிக்கு உயிருக்கு ஆபத்து, கண்டன் செத்து போயிட்டான் அப்படின்னா நீங்கள் எப்படி மற்றவங்க நல்லா இருப்பீங்க? எப்படி இருக்குங்கிற கேள்வி. 4ல் ராகு, அம்மா நல்லா இருக்க முடியாது. நல்லா இருக்க முடியாதுன்னா என்ன? அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்புறம். விருச்சிக ராசிக்கு 4ல் ராகு, 4ஆம் அதிபதி 5 சனியில், 4ஆம் அதிபதி 5 சனி, 5ஆம் இடத்துல சனியாக இருக்கார். அப்போ 5ஆம் இடமும் பாதிக்கப்படும், 4ஆம் இடமும் பாதிக்கப்படும். 9ஆம் அதிபதி சனியோட இணையிற காரணத்தினால உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னால் பாக்கியங்கள் எல்லாமே தடைபெறும். பாக்கியங்கள் தடைப்படும் என்ன? நல்ல காரியம் செய்யும்போது கெட்ட காரியம் நடக்கும், கெட்ட காரியம் நடந்தால் நல்ல காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கும். நல்ல காரியம் என்பது அந்தந்த வயதிற்கேற்றாற்போல். 20 வயசில் இருக்கிறீங்களா, நீங்கள் படிக்கணும், படிப்புக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், 2 லட்ச ரூபா வச்சுருப்பீங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம், அந்த பணத்தை எடுத்து அங்கே செலவு பண்ணிங்க, உங்கள் படிப்பு தடையாகும். சரி, கல்யாண வயசில் இருக்கீங்க, கல்யாண வயசில் இருக்கும்போது இதே விருச்சிக ராசிக்காரர்கள் கல்யாண வயசில் இருக்கிறீங்க. கல்யாண வயசில் இருக்கும்போது என்ன பண்ணும்? கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை அடித்து கூட ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறான், அந்த பத்திரிக்கை நின்றுச்சு. எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய ஒரு ஜாதகத்தில் என்ன, ராகு லக்னத்தோடையும் ராசியோடையும் தொடர்பு கொள்ளும்போது அவன் பாதிக்கிறான். 4ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் தொடர்பு கொள்ளும்போது தகப்பன் தாய் தகப்பன் பாதிக்கிறார்கள். ஒரு வீட்டில் நல்லா கேள்வி என்ன, இந்த ராசி நல்லா இருக்குன்னு தாங்க சுக்கரன் பார்க்குறான், நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறீங்க. நீ நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த ராசிக்கு சொந்தக்காரன் கன்னி ராசியில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். நான் சொல்கிறது என்ன, அம்மா நல்லா இல்லை அப்பா நல்லா இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போ அவங்கள பார்க்கணுன்னா நீ நல்லா இருந்தால் தானே அவங்கள பார்க்க முடியும். என்ன அப்போ என் அப்பா இப்படி இருக்குது, அம்மா இருக்குது, இந்த கேள்வியே நிறைய பேர் கேட்குறாங்க. நீ நல்லா இருக்கிற, அவங்க நல்லா இல்லை பண்ணால் அந்த கஷ்டத்தை உன் மேலே சுமக்கிறோம், நீ தான் பார்த்து ஆகணும். வேறு யார் பார்ப்பாங்க? ரோட்டில் போகிறவன வந்து பார்ப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. அதனால் தாய் தகப்பன் உடல் உழைப்பால் பிழைப்பவர்கள் இவங்க எல்லாமே ஒரு மாதிரி மருத்துவ செலவை கண்டிப்பாக கொடுக்கும். அம்மாவுக்கு கண்டிப்பாக கொடுக்கும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அம்மாவுக்கு மருத்துவ செலவுங்கிறது கூடுதலாக ஏற்படுத்துங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறதுக்கு இந்த அமைப்பில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாயாருக்கும் தகப்பனாருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது அங்கே கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் பண விரயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு. கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய அமைப்பும் அங்கே கொடுக்கும்.
அதே சமயத்தில் ஒரு பூமியோ வேறு ஏதோ ஒரு வீடோ மற்ற அமைப்போ விற்க வேண்டிய அமைப்பு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் கையில் ஒரு 10 பவுன் 20 பவுன் 15 பவுன் இருந்தால் கூட அந்த நகையும் விற்கிற அமைப்பு ஏற்படுத்தும். அந்தளவுக்கு கடனை கொடுக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் அதெல்லாம் கொடுக்காது, நல்லா இல்லைங்கிறதுனால தான் அது தருது. அப்போ ஆப்ரேஷன் செலவு அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே கொண்டாந்து விட்டுரும். கால் கண்டிப்பாக கால் உடஞ்சி கால் எலும்பு இந்த மாதிரி விஷயத்தில் அடிப்படுற அமைப்பு அங்கே ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏற்படக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் 4ல் ராகு இருக்கும்போது 4ஆம் இடம் தாயை குறிக்கும், 4ஆம் இடம் வாகனத்தை குறிக்கும். உயிர்காரகத்துவம் தாய், வாகனம் அப்படிங்கிறது ஜடக்காரகத்துவம். தாயை குறிக்கும், வாகனத்தை குறிக்கும். தாய்க்கு தாய் நல்லா இருக்காங்கன்னா வாகனம் அடிப்படும். தாய் நல்லா இருக்கிறாங்கன்னா வாகனம் அடிபட்டுரும். புது வண்டியாக இருக்கும், அடித்து நுணுங்க. இதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஏங்க அம்மாவுக்கு பாதிப்பு வந்தாலும் வருத்தப்படுவீங்க. புதுசாக ஒரு கார் லோன் போட்டு வாங்கியிருப்பா, அது அடிபட்டாலும் நிறைய வேதனை கொடுக்குமா இல்லையா? அதுதான் அங்கே இருக்கிறது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாமே கொஞ்சம் அப்பா அம்மாவை கவனிங்க. சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய சகோதரனாக இருந்தாலும் அவரையும் கவனிங்க. அவர் ராசிக்கு 10ல் இன்றைக்கி செவ்வாய் வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருந்தாலும் கூட, உங்களுக்கு செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சு இருந்தாலும் கூட, இன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தம்பி தொழில் அமைப்பில் பாதிப்பை தம்பிக்கு கொடுக்கும். கண்டிப்பாக எதில் இருந்தாலும் அதை செய்யும். விருச்சிக ராசிக்காரன் வலுவாக இருக்கார் அப்படிங்கிறது தான். அப்போ உங்கள் அமைப்பில் சகோதரனாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ராகு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படிங்கிற அமைப்பில் தொழிலில் சரிவுகளையும், தொழிலில் நீங்கள் தொழிலை விட்டு நின்று போகிற அமைப்பும் அங்கே கண்டிப்பாக செய்யுங்க. ஜாதகத்தில் முக்கியமானது 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் தான். 1, 5, 9. 5 பாதிக்கப்பட்டிருக்குது, 9ம் பாதிக்கப்பட்டிருக்குது. 9ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்தார். 5ஆம் அதிபதி குரு அவர் இன்றைக்கி உங்களுக்கு 8ல் மறைஞ்சிருக்காரு. அதனால தான் தூர இடங்களுக்கு போய் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பண்ண முடியாமல் தகப்பனாருக்கு ஒரு துக்கமோ தாயாருக்கோ ஒரு துக்கம்னா என்ன, அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, அடிப்படுறாங்க, இல்லை அப்படின்னா விபத்து நடக்குது, மருத்துவ செலவு வருது, உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இதை பார்க்குறதுக்கு நீ போயிட்டீன்னா அங்கேருந்து நீ வந்தாகணும். இல்லை, 8ல் குரு மறைஞ்சிருக்கு. மறைஞ்சதுனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் வெளியில் இருக்கீங்கிறத அர்த்தம். நீங்கள் பார்க்கணும். அப்பாவுக்கு பிரச்சனை வருது, அப்போ பார்த்து சரி பண்ணிட்டு போகிறீங்க, அது வேறு. ஏன்னா அந்த 4ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு, அது வேறு. அம்மாவுக்கு பாதிப்பு, பெரிய பாதிப்பு கொடுத்து பார்த்துட்டு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு செலவு வருது. இல்லை, செலவுக்கு காசு இருக்குது, வெளியில் சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதில் தேவையில்லாத ஒரு செலவு, அந்த செலவை பண்ணி மனசு நிம்மதி அப்புறம் தான் அடைவீங்க. அம்மாவும் அப்பாவும் இருக்கிற வரைக்கும் தாங்க வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை. அம்மா அப்பா நிறைய பேர் அம்மா அப்பா எதிர்ப்போடு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் கோச்சாரத்தில் நிற்கக்கூடிய கிரக நிலையில் சொத்து விரயம் ஏற்படும், அம்மா அப்பாவுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்கள பார்க்க முடியும். சகோதர சகோதரிகளுக்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நீங்கள் செலவு பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். பொருள் விரயம் ஏற்படும், அது உண்மை தான். நல்ல விரயமாக இருக்குங்கிற அமைப்பு. உயிர் காக்கிறதும் ஒரு நல்ல விரயம் தான். இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி அவங்க பாவம் இறந்து போயிட்டாங்கிறதும், இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி அவங்க பிழைச்சிக்கிட்டாங்கிற ஒரு அமைப்பு அங்கே வருது. இல்லை, ஆனால் எப்படி கஷ்டத்தை கொடுத்தாலும், தாய் தகப்பனுக்கு பாதிப்பை கொடுத்தாலும் அவங்க பிழைச்சிக்குவாங்க. கஷ்டத்தை ஒரு விரயத்தை கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றி விட்ரும். ஒரு தொழிலில் ஒரு நஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற அமைப்பு ஏற்படுத்தும். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைக்கி தெளிவாக எவ்வளோ தான் இருந்தாலும் தாய் தகப்பனை நல்ல முறையில் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிங்க. வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட தாய் தகப்பனுக்கு தேவையானது அங்கேருந்து நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்கள பாதுகாப்போடு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் பாதிப்புக்கு இல்லாமல் போயிடுவாங்க. இளம் வயது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். புதுசாக வேலை எதிர்பார்க்கக்கூடியவங்க எல்லாமே வேலை எதிர்பார்க்கக்கூடியவங்க வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் சில குழப்பங்களும் பிரச்சனையும், அதாவது அதிருப்தியோடு அந்த வேலையை ஏற்றுக்குவீங்க. அந்த பாயிண்ட் அங்கே பண்ணும். விருச்சிக ராசிக்கு 10ல் செவ்வாய் உட்காந்துருக்காரு, அவருடைய ஸ்தானபலத்தோடு இருக்கார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனோ பதவி உயர்வோ இதெல்லாம் அங்கே கிடைக்கும். ஆனால் அதில் போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும். இது எல்லாமே நடக்கும். உங்கள் சொந்த குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பா வகை பங்காளி உறவுகள்னு சொல்கிறான். அந்த பங்காளி உறவுன்னு அவன் மேலே விவரிஞ்சிக்கிட்டு இருப்பான்.
பொறாமல் இருப்பான். 4ஆம் இடத்துலேருந்து ராகு பார்க்கறதுனால ஏதாவது ஒன்று பண்ணி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும், உங்கள் தொழிலை கெடுக்கணும், உங்கள் வேலையை கெடுக்கணும், உன் மேலே அவ்வளோ வகுத்தறிச்சல் இருப்பான். விருச்சிக ராசிக்காரன் மேலே பங்காளி உறவுகள். ஏன்னா விருச்சிக ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அவர் தானே, அவருக்கு லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார்ல. அப்போ என்ன பண்ணோம், எதிரிகள் அப்படின்னு சொல்ல. எதிரி யார்? உன் சொந்த பந்தமே அவன் பங்காளியே எதிரி. அவன் தான் பொறாமல் இருப்பான். அவங்ககிட்ட அதிகமான உறவுகள் வச்சுக்க வேண்டாம். அதனால் நன்றி, வணக்கம்.